அன்பார்ந்த தமிழக மக்கள் நல கட்சியின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய கட்சியின் மாநில மாநாடு ஜூலை மாதத்தில் மதுரையில் நடத்த வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருந்தது. மதுரையில் நமக்கு சரியான ஒரு இட வசதிகள் ஏற்பாடு செய்ய முடியாத நிலையிலே அதை நவம்பர் மாதத்தில் நாம் செய்யலாம் என்பதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஆகினால் தலைவரோடு கலந்து ஆலோசித்து அடுத்த மாதம் ஜூலை மாதத்திலே 8ஆம் தேதி குற்றாலத்தில் வைத்து நமது கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் நடத்துவதென தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஆகினால் வருகிற ஜூலை மாதம் 8ஆம் தேதி குற்றாலத்தில் பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிற அந்த சமயத்தில் தமிழக மக்கள் நல கட்சியின் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் நிர்வாகஸ்தர்களும் கட்டாயம் கலந்து கொள்ளும்படி உங்களை மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை 7ஆம் தேதியே இரவு நீங்கள் வந்து தங்குவதாக இருந்தாலும் தங்குவதற்கான ஏற்பாடுகள் நாம் செய்து தரலாம். இரவு உணவு உங்களுக்கு கொடுக்கலாம். ஆகினால் காலங்கள் இருக்கிறதுனால் இப்பொழுதே உங்களுடைய பிரயாண ஏற்பாடுகளை செய்து கொள்ளும்படி உங்களை மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பொதுக்குழு கூட்டத்திலே கட்டாயம் கலந்து கொள்ளுங்கள். அந்த கூட்டத்தில் நாம் விவாதிக்கப்படுகின்ற காரியங்கள், ஒன்று, தணிக்கை செய்யப்பட்ட நமது கட்சியின் ஆடிட் ரிப்போர்ட் தணிக்கை அறிக்கையை நாம் பொதுக்குழுவிலே வைத்து அதை ஏற்க செய்கிறதான அந்த விவாத காரியம். இரண்டாவதாக 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருப்பதினால் அதை குறித்ததான விவாதம். மூன்றாவதாக நம்முடைய அரசியல் மாநாடு நவம்பர் மாதத்தில் நடத்துவது குறித்து அது குறித்ததான விவாதங்கள். நான்காவதாக சமீபத்தில் புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்றை செய்திருக்கின்றார்கள். இந்தியாவை இந்து நாடு என்று அறிக்கை வேண்டும், அதை டிக்ளேர் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இது மிகப்பெரிய முரண்பாடு. அன்றைக்கு 1947 சுதந்திரம் அடைந்த போது இஸ்லாமியருக்கு தனி நாடு வேண்டும் என்று கேட்டார்கள். அது பிரித்து கொடுக்கப்பட்டது. கிறிஸ்தவர்கள் தனி நாடு வேண்டும் என்று கேட்கவில்லை. என்ன காரணம் என்றால், பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள், முதலாவது பிரதம மந்திரி அவர்கள், மிகப்பெரிய வாக்குறுதியை கொடுத்தார்கள். இந்தியா என்பது எப்பொழுதும் ஒரு ஜனநாயக மத சார்பற்ற நாடாகவே விளங்கும். இங்கே இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சகோதர மனப்பான்மையோடு எப்பொழுதும் வாழலாம் என்கிற, அவருடைய வழிபாட்டு உரிமைகள் எவ்விதத்திலும் தடை செய்யப்படாது என்கிற ஒரு பெரிய உறுதிமொழி கொடுக்கப்பட்டது. ஆகவேதான் நாம் இதுவரையிலும் இந்து மக்களும் இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்தவர்களும் இந்த நாட்டில் சகோதர மனப்பான்மையோடே நாம் நடந்து வருகிறோம். இந்த சமயத்தில் பிஜேபியினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஊதுகுழலாக டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் பேசியிருப்பது ஏற்புடையதன்று. அது மிகவும் கண்டனத்திற்குரியது. இந்த நாடு ஜனநாயக மத சார்பற்ற நாடாகவே விளங்க வேண்டும். இதை இந்து நாடு என்று டிக்ளேர் பண்ணுவதை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இங்கே இருக்கிற அனைத்து மக்களுக்கும் இது சொந்தமான நாடு, எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கும் சொந்தமான நாடு அல்ல என்பதை நாம் திட்டவட்டமாக உரைக்கின்றோம். இது குறித்து ஒரு கண்டன தீர்மானத்தையும் இந்த பொதுக்குழுவிலே நாம் செய்ய இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, தலித் கிறிஸ்தவர்கள், அதாவது பட்டியலினத்தில் இருக்கின்ற அந்த மக்கள் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறும்போது அவர்களுக்கான கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ், அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை அந்த உரிமைகள் மறுக்கப்படுகிறது. அது திரும்பவும் அவர்களை பட்டியலினத்தில் சேர்க்க வேண்டும் என்பதற்காக பெரும் போராட்டங்கள் நடைபெற்று வந்தன. 2004ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்றத்தில் போடப்பட்டதான அந்த வழக்கு 21 ஆண்டுகள் ஆன பின்பு இன்னமும் அது நிலுவையில் இருக்கிறது. அந்த கேஸை எடுப்பதற்கில்லை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பாதகமான சூழ்நிலை தான் இந்த தலித்து கிறிஸ்தவர்கள் விஷயத்திலே காணப்பட்டு வருகிறது. ஆகவே உச்ச நீதிமன்றம் வழக்கை எடுத்து அந்த வழக்கை முடித்து வைப்பது வரை, பட்டியலினத்திலே தலித்து கிறிஸ்தவர்களை சேர்க்கும் வரையிலும் இன்றைக்கு நாம் கேட்பதெல்லாம் 4.6% உள் ஒதுக்கீடை அவர்கள் இப்பொழுது இருக்கிற பிற்பட்டோர் அந்த நிலையில் கொடுக்கப்பட வேண்டும். பிசி என்கிற நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே இந்த நிலையிலே
அந்த பிற்பட்டோருடைய அந்த பட்டியலிலே தலித்து கிறிஸ்தவர்களுக்கு 4.6% உள் ஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு கிறிஸ்தவ மக்கள் முனைப்போடு அரசை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நம்முடைய பொதுக்குழுவிலும் இது குறித்து ஒரு வலிமையான தீர்மானத்தை நாம் ஏற்று இயக்கின்றோம். பட்டியல் என அந்த கிறிஸ்தவ மக்களுக்கு பிசியிலே அவர்கள் இப்பொழுது வைக்கப்பட்டிருக்கிறதினால் 4.6% உள் ஒதுக்கீட்டை பிற்பட்டியோருடைய அந்த பட்டியலிலே கொடுக்க வேண்டும் என்பதற்கான தீர்மானத்தையும் நாம் இயற்றி தமிழக அரசிற்கு அனுப்ப இருக்கிறோம். தமிழக அரசு, மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த கிறிஸ்தவர்களின் கோரிக்கையை பரிசீலித்து இதற்கான நடவடிக்கை எடுக்க நாம் தீர்மானம் ஏற்ற இருக்கின்றோம். மேலும் தலைவருடைய அனுமதியினாலே கொண்டு வரப்படுகிற இதர விஷயங்களை குறித்தும் நாம் பேசுவோம். ஆகையினால் சரியாக காலை 11 மணிக்கு நம்முடைய பொதுக்குழு கூட்டம் ஆரம்பமாகும். வருகிற ஜூலை மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 11 மணிக்கு துவங்கி 2 மணிக்கு மதிய உணவோடு நிறைவு பெறும். ஆகையினால் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும், தமிழக மக்கள் நல கட்சியின் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் தவறாமல் கலந்து கொள்ள உங்களை மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம். தயவுசெய்து அனைவரும் வாருங்கள். நாம் ஒருமித்து நம்முடைய வலிமையை நாம் உறுதியாக்கி கொள்ள அந்த நாளையும் பயன்படுத்தி கொள்வோம். இறை ஆசி உங்களோடு கூட இருப்பதாக.